இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெஷின் கொஸ்டின் வந்து மேக்ஸ் டாபிக் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். என்ன சம்ஸ் வந்து லைவ் செஷன்ல சொல்லியிருந்திருக்கேன். என்ன சம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கணும்னு. அதுக்கு முன்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து யாராவது இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் அக்கௌண்ட் இருக்கு. மெஷின் கொஸ்டின் அதில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப நம்ம வந்து மேக்ஸ் சம்ஸ் என்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு போலாம் கவனிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எழுதுந்தே பாத்தீங்கன்னா 10 வந்து எழுதிருப்பேன். அந்த 10 சம்மே ரொம்பவே இம்பார்ட்டன்ஸா இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு கம்பல்சரி இந்த 10 சம் இருக்கு. மினிமம் ஒரு 2 சம் இல்ல 3 சம் ஆச்சு நிறைய சான்சஸ் இருக்கு. ரைஸ் செக்ஷன்ல நிறைய சம் 2 சம் நடத்திருக்கேன். அது இல்லாம சம்ஸ் கொடுத்துருக்கேன். கவனிங்களாப்பா 10 பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.22 எக்ஸாம்பிள் 8.22 இந்த எக்ஸாம்பிள் 8.22 என்னன்னா tan u சம் இருக்கும். கொஸ்டின் பேர் பாத்தீங்கன்னா tan u அப்படின்னு இருக்கும். 1/2 tan u இருக்கும். யூலஸ் தியரம் இருக்கு. அது தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தியரம் வச்சு இந்த எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணலாம். இதே மாடல்ல எக்ஸைட்டிவ் சம் இருக்கு. எக்ஸைஸ் சம் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் சம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸைஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்ரா சம் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா கம்பேரிங்லி எக்ஸாம்பிள் சம் மெயினா பாத்துக்கோங்க. 8.22 tan u முடியாது சம்மோட பேரு. ஓகே, யூலஸ் தியரம் வச்சு சால்வ் பண்ணுங்க. ஓகே, இதுதான் முதல் சம். அது மட்டும் இல்லாம செகண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.7 ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 6.1ல வந்து உங்களை லைவ் வந்து நடத்தி இருப்பேன். இந்த மாதிரி சைனு காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா மைனஸ் பீட்டா அந்த மாதிரி 2 இருக்குன்னு சொல்லி நடத்தி இருப்பேன். அது இல்லாம சார் 6.1 எக்ஸாம்ல கேட்கல சார். சார் ஆனா 6.1 கேட்கல சார். ஒரு 2 ஆப்ஷன் இருக்கலாம். லைவ்ல சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு லைவ் பார்க்காதவங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். லைவ்ல சொல்லியிருப்பேன். 6வது சாப்டருக்கு மட்டும் 2 டைமார்க் கேட்பான். ஒன்னு அந்த சைன் காஸ் வந்து கேட்பான். அது இல்லாம இந்த 7 சம் 1 to 7 இந்த 7 சம்ல இருந்து ஒரு சம் வர நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இந்த 7 சம்மே நீங்க போட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் நீங்க ரெடி ஆயிடலாம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. 7 சம் தான் இருக்கு. 7 சம் ஒரு சம் அது ஒரு சம் 2 சம். இது மாதிரி சின்ன சம்ஸ் தான். நீங்க சம் போட்டீங்கன்னா ஒரு சம் நீங்க அட்டன் பண்ணிடலாம். அது படிச்சு கான்பிடண்டா நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகலாம். சார் நான் படிச்சுட்டேன், நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறேன் அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் இது. இதுல வெறும் 2 ஃபார்முலா தான் இருக்கு. 6.7ல ஒன்னு பாராமெட்ரிக் ஒன்னு நான் பாராமெட்ரிக் சொல்லுவாங்க. பாராமெட்ரிக்ல வந்து 2 பாயிண்ட் ஒரு வெக்டார், பாராமெட்ரிக்ல 2 பாயிண்ட் ஒரு வெக்டார், நான் பாராமெட்ரிக்ல 2 பாயிண்ட் ஒரு வெக்டார். இதே பாராமெட்ரிக்ல 1.2 வெக்டார், அதே நான் பாராமெட்ரிக்ல 1.2 வெக்டார். அதை வச்சு என்ன ஃபார்முலா இருக்கு? நீ இப்ப 3 ஃபார்முலாஸ் தான் இருக்கு. அந்த 3 ஃபார்முலா 7 சம்மே இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு வேணா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த மாதிரி சார் நடத்துங்க சார் லைவ் செஷன்ஸ் இன்னும் நிறைய வைங்க சார் நீங்க சொல்லுங்க. கம்பல்சரி உங்களுக்காக இருக்கு லைவ் செஷன்ஸ். கம்பல்சரி நாங்க அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி வெப்சைட்ல அவைலபிளா செக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இன்னும் பாத்துக்கோங்க. அது இல்லாம எக்ஸசைஸ் 5.1 இந்த 5.1 பாத்தீங்கன்னா 2 சம் இருக்கு. ஆறாவது சம் ஒன்னு இருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கு. இந்த 2 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி 2 சம் நீங்க பார்க்கணும். அது இல்லாம 5.2ல 8ல 5th சம் 6th ஸ்டெப் இது என்ன பாத்தீங்கன்னா உங்க எலிப்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஐபிள் போலான்னு சொல்லுவாங்க. ஒரு சம் வந்து ஐபிள் போல ஏற்கனவே லைசன்ஸ்ல நடந்த கவர்மெண்ட் சம் தெரிஞ்சிருக்கும். 5.5 நடத்தி இருப்பாரு. 5.5 அதுல கொடுக்கல. ஏன்னா லைவ் செஷன்ல நடத்ததுனால இதை சொல்லல. 5.5 வந்து 5 மார்க்ஸ் கேட்கலாம். 5.5லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சம்ஸ் இதே மாதிரி லைவ் செஷன்ஸ் நடத்திருந்தேன். அந்த 5.5ல இருக்க சம்ஸுமே பாத்துக்கோங்க. அதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.1 5.2 5.5 இதுல இருந்து அதிகமா சம்ஸ் கேட்கறாங்க. இந்த 3 சாப்டர்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. அதுல கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கூட பார்த்தாலே போதும். அது மட்டும் இல்லாம 10.8 டிஃபரன்சியேஷன் தாங்க. டிஃபரன்சியேஷன் நிறைய பேருக்கு வரவே வராதுங்க. அந்த மாதிரி இருக்க மத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு 3 சம் படிச்சா டிஃபரன்சியேஷன் மட்டும் அட்டன் பண்ற மாதிரி. இந்த பேப்பர் ஈஸியா கேட்டா அட்டன் பண்ணணும். ஒரு தப்பா கேட்டா கூட சம் அட்டன் பண்ணணும்னா ஒன்னாவது 10.8ல 10 சம் 5th சம் 2nd சம் 3 சம் போடுங்க போதுங்க. 3 சம் போட்டாலே எவ்வளவு சம்ஸ் இருக்கு. இந்த 3 சம் போட்டா மட்டும் போதும். இதுல இருந்து உங்களுக்கு சம் கம்பல்சரி எக்ஸாம்ல வரும். இப்ப நான் சொன்ன இந்த 8th சாப்டர் 6th சாப்டர் 5th சாப்டர் 10th சாப்டர் இல்லக்கா கம்பல்சரி போடுங்க. இதுல இருந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் வரும். இதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய 5 மார்க்ஸ் அப்டேட் வேணும், வேற புது சம் வேணும், நிறைய லைவ் செஷன்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் வேணும்னா எங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பேஸ் அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.